பாகிஸ்தான் தாக்குதலை தொடங்கியுள்ள நிலையில் பஞ்சாபின் அமிர்தசரஸில் உஷார் நிலையானது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அனைவரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என அமிர்தசரஸ் நிர்வாகமானது அறிவுறுத்தியிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். அமிர்தசரஸில் இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? இன்று நேற்றல்ல 1947 இருந்தே எப்பொழுதெல்லாம் பாகிஸ்தானுக்கும் நமக்கும் ஒரு மோதல் போக்கு இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் முதலில் குறிவைக்கப்படக்கூடிய நகரம் அமிர்தசரஸ் தான். அதற்கு பின்னால் பல காரணங்கள் உண்டு. ஆனாலும் அது முக்கியமாக அட்டாரி வாகா எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக பஞ்சாபை இலக்கு வைத்து பாகிஸ்தான் முதலில் தாக்குதலை தொடங்குவார்கள். அதே நேரம் பாகிஸ்தான் வீசியிருந்த அமிர்தசரஸ் நகரை நோக்கிய பல்வேறு அந்த ஏவுகணைகள் எல்லாம் தாக்கப்பட்டு உடைந்து சில்லு சில்லாக வயல்வெளி பகுதியில் சிதறி கிடக்கக்கூடிய காட்சிகளை தொடர்ந்து 3 நாட்களாக பார்த்து வருகின்றோம். இந்த ஏவுகணைகள் என்பது இன்று அதிகாலை பொழுதில் ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள். அவற்றினுடைய பகுதிகள் எல்லாம் உடைந்து பஞ்சாபில் நொறுங்கி கிடக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட அனைத்து ஏவுகணைகளையும் அதே போன்று ட்ரோன்களையும் வழிமறித்து இந்திய வான் பாதுகாப்பு படை அமைப்புகள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள். பஞ்சாபின் பல இடங்களிலும் இதுபோன்று ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஏவுகணைகள் பஞ்சாபை கடந்துதான் டெல்லி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல முடியும். எனவே பஞ்சாபினுடைய வான்வெளி பகுதியை பாதுகாப்பது மிக மிக முக்கியமானது. ஜம்மு காஷ்மீர் லடாக்கினுடைய வான்வெளி பகுதி என்பது அந்த பகுதிகளுக்கு மட்டுமே உரியது. பஞ்சாபை ஜம்மு காஷ்மீரை பயன்படுத்தக்கூடிய அந்த வான்வெளியில் வரக்கூடிய ஏவுகணைகள் உள்ளிட்டவை ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் மட்டும்தான் தரையிறங்க முடியும். ஆனால் பஞ்சாபை வான்வெளியை பாகிஸ்தான் பயன்படுத்துகின்றது என்றால் பஞ்சாப் வான்வெளியை கடந்துதான் அவர்கள் டெல்லிக்கு குறிவைக்க முடியும். எனவே பஞ்சாபினுடைய வான்வெளியை மிகவும் கவனத்தோடு பாதுகாப்பது அவசியமானது என்ற தகவலை ராணுவ வீரர்கள் பலரும் ஓய்வு பெற்றவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். டெல்லியை நோக்கி குறிவைக்கக்கூடிய ஒரு வழித்தடமாக அந்த பஞ்சாபினுடைய வான்வெளி தான் இருக்கும். எனவே அமிர்தசரஸ் உள்ளிட்ட நகரங்கள் எல்லாம் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு போதுமான அறிவுறுத்தல் வழங்கப்படுகின்றது. அவ்வப்பொழுது சைரன் ஒலி எழுப்பப்படுகின்றது. பஞ்சாபிய காவலர்கள் எதற்கும் துணிந்தவர்கள். ஒரு மாநிலத்தினுடைய காவல்துறை அங்கு நிற்கக்கூடிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியினுடைய எல்லை வீரர்களுக்கு நிகராக இருக்கின்றார்கள் என்றால் பஞ்சாபிய காவலர்கள் தான். BSF என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருக்கக்கூடிய எல்லைப்படை வீரர்களோடு சரிக்கு சமமாக அந்த பாகிஸ்தான் எதிர்ப்பில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாபிய காவலர்கள். எனவே போர் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் எல்லாம் மிக எளிதாக இந்திய ராணுவத்தோடும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களோடும் இணைந்து செயல்படக்கூடியவர்கள் பஞ்சாபிய காவலர்கள். அவர்கள் முழு மூச்சோடு தற்பொழுது அந்த பகுதிக்கு விரைந்திருக்கின்றார்கள். ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது உடனுக்குடன் அவர்கள் அது பற்றிய தகவலை உளவுத்துறைக்கும் இந்திய ராணுவத்திற்கும் தெரிவித்து வருகின்றார்கள். பஞ்சாபை பயன்படுத்தி தான் பஞ்சாப் வான்வெளியை கடந்துதான் பாகிஸ்தான் நாட்டினுடைய எந்த ஒரு ஏவுகணையும் அல்லது ட்ரோன்களும் டெல்லியை நெருங்க முடியும் என்ற காரணத்தால் பஞ்சாப் வான்வெளியை நாம் மிகவும் கவனத்தோடு கையாள வேண்டிய தேவை இருக்கின்றது. பஞ்சாபினுடைய வான்வெளி பகுதியிலே நம்முடைய சுகோய் உள்ளிட்ட விமானங்கள் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. மற்றொரு பக்கம் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்களும் தயார் நிலையில் இருக்கின்றன என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எப்பொழுது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது முழு அளவிலான முப்படைகள் இணைந்த ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கலாம். இன்றைய பொழுதிலே கூட அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பது தெரிய வந்திருக்கின்றது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வீடுகளை விட்டு வெளியில் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று அமிர்தசரஸ் நகரின் மீதான தாக்குதலுக்கான ஒரு முன்னோட்டமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.